இறைவனால் பாதுகாக்கப்படாத வேதம் என்று நம்பப்படுகிற பைபிள்ல நிறைய காரியங்கள் இறைவனோட வார்த்தையும் மலிந்து நிறைய கிடக்குங்க. அதுல நபிகள் நாயகம் குறித்த முன்னறிப்பு ஏராளமா காணப்படுது. தாவீது ராஜாவுக்கு வழங்கப்பட்டதா நம்பப்படுற சங்கீதம் ஆகமத்துல 45ஆம் அதிகாரம் முழுவதும் நம்ம வாசித்து பார்த்தோம்னா அது நபிகள் நாயகத்துடையும் இயேசு கிறிஸ்து அவர்களோடையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது நபிகள் நாயகத்தை தான் பொருந்தது என்று தெளிவா விளங்க முடியுங்க. அதுல 45 அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல தேவனே உமது சிம்மாசனம் என்றென்றைக்கும் உள்ள உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியான செங்கோலா இருக்கிறது. நபிகள் நாயகத்துக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்டுச்சு, இயேசு கிறிஸ்துவுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்படல. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகத்தின் ஆட்சியின் நீட்சி இந்த காலத்து வரைக்கும் இருக்குது. இப்ப வரைக்கும் நபிகள் நாயகம் பேரை சொல்லித்தான் அங்க ஆட்சி நடத்தி வர்றாங்க. ஆனா இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் எந்த ஆட்சி அதிகாரம் வழங்கப்படல. இறுதி வரை அவர் கொல்லத்தான் பட்டார், கொல்லப்பட்டார்னு நம்பப்படுது. அது போக 7ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுது, நீர் நீதியை விரும்பியும் அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உன்னை ஆனந்த தைலத்தில் அபிஷேகம் பண்ணுவான் இருக்கு. தாவீது ராஜாவுக்கு கடவுள் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினாங்க. அதை விட பெரிய ஆட்சியை ஒரு தீர்க்கதரிசிக்கு வழங்குவார்னு சொல்லப்படுறதுல இருந்து நபிகள் நாயகத்துக்கு தான் தாவீது ராஜாவை விட பெரிய ஆட்சி வழங்கப்பட்டுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய ஆட்சி வழங்கப்படல. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்கன்னா ஆட்சியே வழங்கப்படாம இறுதி வரை அவர்களை ஒரு பெரிய கூட்டம் நம்பாம அவர்கள் நம்பிக்கைப்படி சிலுவையில் அறிந்து கொல்லப்பட்டார் தான் வருது. ஆக இதுல இருந்து நம்ம என்ன விளங்குறோம்னா சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி நபிகள் நாயகத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருந்ததை உறுதியிட்டு சொல்ல முடியுங்க.